ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அசெம்பிள் பண்ண ஒரு மாடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா டெலீட் பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து மிஷினிங் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் இதை எப்படி ஃபஸ்ட்டு டிஸ்அசெம்பிள் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம போக வேண்டியது எங்கே அப்படின்னா, மாடல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போய்க்குங்க. அதில் போயிட்டீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்அசெம்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எதை டிஸ்அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அந்த மாடலை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கும், 4 இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் பாசிட்டிவ், இல்லை எக்ஸில் நெகட்டிவ், இல்லை ஒயில் வந்து பாசிட்டிவ், இல்லை ஒயில் வந்து நெகட்டிவ். இதில் உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் அந்த பக்கம் வந்து இதை டிஸ்அசெம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் கேப் எவ்வளவு வேணும் அப்படின்றத நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ஸ்பேசிங் ஒருத்தருக்கும் ஸ்பேசிங் வந்து 25 mm 25 mm நீங்க இங்க கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை மூவ் பண்ணிக்கலாம், இல்லை காப்பியும் பண்ணிக்கலாம். நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். மற்றபடி இதுல எதுவும் நீங்க கொடுக்க தேவையில்லை. டாப் லைன்லேயே இருக்கட்டும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்க வேணும்னாலும் பிளேன் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பிளேன்ல வேணுமோ அந்த பிளேன்ல நீங்க இந்த இதை வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணிக்கலாம். நீங்க இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த அசெம்பிள் பண்ண பார்ட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்அசெம்பிள் ஆயிரும். லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதில் இருக்க எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு தனித்தனியாக டிஸ்அசெம்பிள் ஆயிரும். இதில் உங்களுக்கு எது வந்து மிஷினிங் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஸ்அசெம்பிள் ஆயிடுச்சு. இது யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அசெம்பிள் பண்ண பார்ட் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி டிஸ்அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பை.